நாங்க இப்ப வந்து 2 பேரும் கொரியன் கேர்ள்ஸா மாறிட்டோம். அன்யாசையா. நாங்க 2 பேரும் ஹேர் கட் பண்ண போறோம் தெரியுமா? தியாவுக்கு வந்து கொரியன் ஹேர் கட் பண்ண போறோம், அதுவும் ஷார்ட்டா இதோட பண்ண போறோம். நாங்க ஏன் வந்து ஷார்ட் ஹேர் கட் பண்றோம்னு கேட்காதீங்க. அவளோட ஹேர் நல்லா இருக்கு கட் பண்றோம்னு வந்து நீங்க தப்பா நினைக்காதீங்க. இப்போதான் இவளுக்கு வந்து ஷார்ட்டா ஹேர் கட் பண்ண முடியும். இதே வந்து 10 வயசு 15 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப வைக்கவே முடியாது. அப்ப வந்து ஹேர் லாஸ் அதிகமாகும். ஹேர் வந்து அந்த டைம்ல வளராது. இந்த டைம்ல எவ்வளவு வேணாலும் வளர்ந்துடும்ல. அதனால இப்பவே நாங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம். எக்ஸ்பெரிமெண்ட் இல்ல தியா, ஒண்ணு வச்சு நாங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம். அவ ஹேர் வந்து தெரியுதா? மயில் இங்க மயில் இப்படிதான் சுத்திட்டே இருக்கும் காய்ஸ். இங்க வந்து காலையில சாயங்காலம் வந்து சுத்திட்டே இருக்கு இந்த மாதிரி மயில். எல்லா பக்கமும் கோதுமை இதுக்கே அவ வந்து ஹேர் கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவா. ஆனா இந்த தடவை ஷார்ட்டா பண்ணுங்க, கொரியன் மாதிரி. அவ கொரியன் தான். அவளுக்கு வந்து லிசா தானே பிடிக்கும் உனக்கு, அதனால ஹேர் கட் பண்ணிக்க போறா கொரியன் மாதிரி. சோ வாங்க போலாமா? டைம் போலாமா? சரி வா போலாம். இன்னொன்னு இவளுக்கு 1 மாசம் லீவு விட்டுட்டாங்க. அங்க ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு, இவளுக்கு வந்து லீவு ஆரம்பிச்சிருச்சு. அதனால வந்து ஸ்கூல் போகிற வரைக்கும் இவளுக்கு வந்து ஹேர் வளர்ந்துரும் கொஞ்சமா. அதனால இப்பவே நாங்க வெட்டிக்க போறோம். வாங்க போலாம். வா நான் எப்படி இருக்கிறேன்? நான் வேணாம்னு சொன்னேன், இவன் தான் இருக்கலாம். இங்க இருந்து நாங்க யோசிச்சு போனது தியாக்கு ஷார்ட் ஹேர் கட் பண்ணலான்னு தான். பட் அவங்க வந்து நல்லா இருக்காது வேணான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நாங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? எப்பவுமே சலூன் முன்னாடி இந்த கண்ணாடி முன்னாடி அழகா இருப்பேன். நான் எவ்வளவு அழகா இருக்கேன்னு பாருங்களேன். என்னாலே நம்ப முடியல. இப்படி ஓவரா பண்றான். இறங்கி போ. மணி வந்து 10. ஹேர் கட் பண்ணிட்டு கடைக்கு போயிட்டு வர்றதுக்கே மணி 9 ஆயிடுச்சு. வந்து நான் சமைச்சு இப்பதான் சாப்பிட்றோம். சாப்பிட்டு நாங்க லோட்டஸ் பிஸ்கோப், அதானே லோட்டஸ் பிஸ்கோப்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்கெட் ஃபேமஸ் ஆயிட்டு இருந்தது, வைரல் ஆயிட்டு இருந்தது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, எத்தனை பேருக்கு தெரியுமா அவங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அதுல வந்து செஞ்ச சீஸ் கேக், இதுவும் இந்த சீஸ் கேக்கும் ஃபேமஸ். அதுதான் இன்னைக்கு சாப்பிட்டு பார்த்து சொல்ல போறோம். எவ்வளவு தெரியுமா? 250 சம்திங்ல. இவ்வளவு அவ்வளவு விலை போட்டு வாங்கிருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்த்து சாப்பிட்டு நான் சொல்றேன். பார்க்க நல்லாதான் இருக்குது. பிஸ்கட் இருக்கு, பிஸ்கட் நான் சாப்பிடணும். ஃப்ரீசர்ல வச்சிட்டேன், அது டைட்டா இருக்கு. நீ ஏன் ஃப்ரீசர்ல வச்ச? வந்த உடனே தெரியல. பிஸ்கட் நான் சாப்பிடணும். பிஸ்கட் பால்கோ. என்னது பால்கோ? எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கு. சீஸ் கேக் எப்படி இருக்கும்? சீஸ் கேக் அப்படிதான் இருக்கும். நீ ஃப்ரீசர்ல வச்சுட்ட, இல்லைன்னா அது ரொம்ப சாஃப்டா இருக்கும். கொஞ்ச நேரம் வெளியே வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்க. எனக்கு பிடிக்கல. அடிபட்டுருச்சு காய்ஸ் பாருங்க. ஆமா செம்ம மழை பெய்யுது தெரியுமா? 1/2 மணி நேரமா நாங்க நின்னு எடுத்துட்டு இருக்கோம். இப்ப தூரப்படுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இல்ல சந்தேகம். வீட்ல வேற காய்கறி எதுவும் இல்ல, காய்கறி வேற வாங்க. ஆமா காய்கறி வாங்க போனோம். கரண்ட் இல்ல, கரண்ட் இல்லாம தண்ணி இல்ல, தண்ணி இல்லாம பாத்திரம் விளக்கெல்லாம் எதுவுமே பண்ணல காய்ஸ். மத்தியானம் சமைக்க கூட இல்ல. வாங்க நாங்க இப்போ வீடியோ எடுக்க போறோம். ஷார்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஷார்ட்ஸ் எடுத்துட்டு நாங்க போகணும். தியா தியா தியா. சோ நாங்க இப்ப வந்து வீடியோலாம் எடுத்து முடிச்சிட்டு எங்க போறோம்? பர்கர் கிங்குக்கு. போன வீடியோல காட்டணும்ல, அது ஓபன் ஆயிடுச்சு. ஆமா அன்னைக்கு நாங்க காட்டுனே போன வீடியோல வந்து, இல்ல அதுக்கு முன்னாடி வீடியோல vlogல நான் காட்டியிருப்பேன் திறக்க போறாங்கன்னு. அந்த பர்கர் கிங் திறந்துட்டாங்க. ஒரு தடவை நாங்க போய் சாப்பிட்டு வந்துட்டோம். இது 2ஆவது தடவை போறோம். இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிட்டேனா? எங்க நீ பாதி தான் சாப்பிட்ட, முழுசா நான் தான் சாப்பிட்டேன். அங்க வந்து தியாக்கு இன்னைக்கு வந்து புதுசா ஏதோ சொல்லி பாத்துருக்கா. என்னது நகட்ஸ் தானே? சிக்கன் நகட்ஸ் அதெல்லாம் தியா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறா.
போறா இன்னைக்கு. சாப்பிடுவாளா சாப்பிட மாட்டாளா எங்களுக்கே தெரியாது. அங்க போய் பார்க்கலாம் வாங்க. இப்பதான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்ன ஆர்டர் பண்ணா? எனக்கு வந்து கொரியன் கிம்ச்சி. எனக்கு வந்து கொரியன் கிம்ச்சி பர்கர் ஆர்டர் பண்ணிட்டேன். இவளுக்கு வந்து வெஜ் ஸ்ட்ரிப். உனக்கு என்ன ஆர்டர் பண்ண? எனக்கு ஊஃபர் பர்கர் வெஜ் டீலக்ஸ். ஓகே, அவன் வந்து வெஜ் டீலக்ஸ் ஆர்டர் பண்ணிட்டான். இனிமே தான் வரும். இப்போ தான் நான் ஆர்டர் பண்ணதே. அப்போ இனிமே தான் வரும். வந்த உடனே பார்க்கலாம். எது கிம்ச்சி? இதுதான் கிம்ச்சின்னு நினைக்கிறேன். இது வந்து சந்தீப் இது பண்ணியிருக்கா. இது அப்புறம் இதுதான் வெஜ் நகெட்ஸ். அவன் வந்து ஊட்ட போகிறான் தியா கிட்ட. ஊட்டி விடு சீக்கிரம். ஃபஸ்ட்டே அவன் மூஞ்சி மாறுது. ஐயோ தியா இப்படிலாம் பண்ணக்கூடாது. சூடா இருக்கா? நல்லா இருக்கா இல்லையாண்ணா? நல்லா இருக்குல்ல. அப்புறம் சரி அப்பா ஊதி ஊதி குடிப்பான். இதுதான் கிம்ச்சி பர்கர். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். சிக்கன் நல்லா இருக்கு. ஓகே, செம்மையா இருக்கும். ஓகே டியா. என்ன மாதிரி கொரியன் லவர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் கொரியன் பைத்தியம். தியாவோட சம்மர் ஹாலிடேஸ் முடிய போகுது, எங்கேயும் கூட்டு போலன்னு சொல்லிட்டு அவளை நாங்க இங்க கூட்டு வந்தோம். அவ ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா பாருங்களேன். தியா ரொம்ப நாள் கழிச்சு இங்க வந்திருக்கா. நாய் 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 வராது எனக்கு. வராது எனக்கு. போய் உட்காரு, போய் உட்காரு. பிரேக் எது எது எனக்கு உட்காரு. பிரேக்லாம் இல்லை, நீ காலை எடுத்தனா ஆஃப் ஆகிடும். இது உட்காரு. அவ பின்னாடி தியா காலு அதோ இருக்கு. ஆக்சிலேட்டர் எடுத்தனா ஆஃப் ஆகிடும். டைம் ஆகும். தியா இங்க பாரு. பயமா இருக்கு. அவ தியா ஆட்டாத. தியா அவ கை வச்சுக்கோ. ஓட்டு. எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. இவன் பாருங்க என்ன பண்றான். எனக்கு பயமா இருக்கு. என்னென்ன பண்றாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. தியா ஆனா பிரேவ் கேர்ள். போறா சூப்பர் குட் பச்சா. பயமுறுத்துறா இவ காய்ஸ். அவனுக்கு ஃபர்ஸ்டே போயிட்டாங்க. முன்னாடி பாரு. பெங்குயினா நல்லதா பாருடி. பெங்குயின் இல்ல இங்க பாரு. இதுல நிறைய எனக்கு தியா ஓதி. क्या இது இது எனக்கு பிங்க் वाला எனக்கு பசங்க. இந்த பிங்க் वाला ஏய் வேற ஏதாவது நல்லதா வாங்கு. ஏதாவது நல்லதா வாங்கல. இதுதான் வேணுமா? ஆமா பெங்குயின் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெங்குயின் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பர்சஸ்லாம் சூப்பரா இருக்குங்க. இத்தனோண்டு 400 ரூபா எவன் வாங்குவான்? 100 ரூபா இருந்தா பரவாயில்ல. தியா பயப்படக்கூடாது. எனக்கு பயப்படவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம்
அங்க பாருங்க நம்ம தியா இப்ப இந்த பக்கம் வருவா பாருங்களேன் சரக்கு கிட்ட. எங்க காணோம்? அட பாவி. அதோ இப்ப வருவா. ட்ரெயின் போதாமா? ட்ரெயின் ஐயோ கையை விட்டுட்டு ஓடுறா ஆக மாட்டோம். தியா ஜாலியா இருக்கா? பாய். பாரு நாங்க ஜாலியா போயிட்டு இருக்கோம்ல. பயமா இல்லையா உனக்கு? பயமா இல்ல, போய் சொல்றா. எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. ஜாலியா இருக்கா? ஆமா, எப்படி வந்தோமோ அப்படியே போக போறோம். எத்தனை தடவை தான் ரவுண்ட் அடிப்பீங்க? ஜாலியா இருக்கா? உனக்கு ஏன் ட்ரெயின்ல போகணும்னு ஆசையா இருந்தது? ட்ரெயின்ல போலையா? ஐயோ பொய் சொல்ற பாத்தியா? நீ ஃப்ளைட்ல போயிருக்க, ஆனா ட்ரெயின்ல போனது இல்ல. அப்பா இவளோட ஒரு ஆசை நிறைவேறிடுச்சுல்ல. ஜாலியா இருக்கா? இங்க பார்த்து பேசு. ஜாலியா இருக்கு. இவ கூட சேர்ந்து நானும் என்னோட சின்ன வயசு இதை நிறைவேற்றுறேன். ஜாலியா இருக்கு இல்லதியா? வா. எங்க தவனே காணோம். சந்தீப் வந்து ஜிம் போக போறான் அடுத்த வாரத்துல இருந்து. அதுக்காக டவல் வாங்குது. ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிக்கிறேன். உங்க சம்மர் ஹாலிடேஸ் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.